بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக தொடர்ந்து வாரந்தோறும் வியாழக்கிழமை நசீஹத் வகுப்பை நாம் சொல்லி வருகின்றோம். அதில் சென்ற வாரம் சொர்க்கம் செல்ல முடியாத 7 மனிதர்களும் சொர்க்கத்திற்கு முதலில் செல்லக்கூடிய ஒரு மனிதரும் என்கின்ற தலைப்பில் முக்கியமான பல தகவல்களை சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் 2 விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் நசீஹத்து நல்லுபதேசம் செய்கிறேன். இந்த 2 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க முயற்சி செய்வது மாத்திரமல்லாமல் கண்டிப்பாக அதை கடைபிடித்தே தீர வேண்டும். நான் பொதுவாகவே ஒவ்வொரு வாரமும் பண்ணக்கூடிய நசீஹத்தை உங்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு நபரோ அல்லது 2 நபரோ தான் அதை தெளிவாக சொல்கிறீங்க, மற்றவங்க எல்லாம் அதை மறந்துடுறீங்க. சொல்லக்கூடிய நேரங்களில் முழு சிந்தனையும் உங்களுடைய கவனமும் உங்களுடைய மனதும் வகுப்புக்குள்ளே இருக்கணும், சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்குள்ளே இருக்கணும். இங்கே சொல்கிறது உங்களுக்கு பயான் இல்லை அப்படிங்கிறத நான் வாரம் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த மாட்டுக்கிறீங்க. வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த தொடங்கினாதான் இது மறக்காமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது தான் நீங்கள் செயலளவிலான ஒரு மூமீனாக, செயலளவிலான ஒரு ஆலிமாவாக, செயலளவில் ஒரு நல்ல பெண்மணியாக, ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் திகழ முடியும். செயல்படத்தில் சும்மா கேட்ட அப்புறம் மறந்து போச்சு, அப்புறம் எந்திரிச்சு போயிட்டோம் அப்படின்னா இதன் மூலம் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொன்று, அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகளை கொண்டு நீங்கள் பிரயோஜனம் அடையலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மூமின் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதரே ஃபஸக்கிர், நீங்கள் நினைவுபடுத்துங்கள். மனிதர்களுக்கு அவ்வப்போது என்ன செய்யுங்க, நினைவுபடுத்துங்க. நினைவுபடுத்துவது என்பது இன்ன ஸிக்ர தன்ஃபஉல் முஃமினீன், நினைவுபடுத்துதல் என்பது முஃமின்களுக்கு நிச்சயம் பயன் கொடுக்கும். நீங்கள் நினைவுபடுத்தினா முஃமினா இருந்தால் அவர் அதை திருத்திக் கொள்வார், அதன் பிரகாரம் அவர் வாழத் தொடங்குவார். முஃமின்களுக்கு தான் அல்லாஹ் பயன் கொடுக்கும்னு சொல்கிறான். அப்போது அதை கொண்டு நம்ம பயன் பெறலைன்னா நம்ம யாரா இல்லைன்னு அர்த்தம். ஒரு செயல் நம்ம காதில் கேட்குது, நம்ம அதை கவனிக்கிறோம், அதை எழுதுகிறோம், படிக்கிறோம், ஆனால் அதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வித ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மூமீனா இல்லை. ஏன்னா மூமீன்களை பற்றி அல்லாஹ் வேற ஒரு இடத்துல சொல்லும்போது, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு மத்தியில் காமிக்கப்பட்டால், அல்லாஹ்வின் வேத வசனங்களை அவர்களுக்கு முன்னால் ஓதி காமித்தால், ஆச்சரியமூட்டும் வரலாறுகளை, படிப்பினை தரும் வரலாறுகளை அவர்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால், ஃபஸாதத்துஹும் ஈமானாம், அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும்ங்கிறான் அல்லாஹ். ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்போ ஈமான் நமக்கு அதிகரிக்கும்னா அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த தொடங்கிடுவோம். அப்போ நமக்கு ஈமான் அதிகரிக்கலை அப்படின்னா நம்ம ஒரு மூமீனா இல்லைன்னு அர்த்தம், நம்ம யாரா இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. இது உங்கள் வாழ்க்கையை செதுக்கிறதுக்கான ஒரு உபதேசம், உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கான ஒரு உபதேசம், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நன்மையை நோக்கி நகர்வதற்கான ஒரு உபதேசம். மறுமைக்கான முதல் படியாக இந்த உபதேசத்தை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு இதன் மூலம் பயன் இருக்கு. வெறுமனே கேட்டுட்டு போகிறவங்களுக்கு அல்லாஹ் காப்பாற்றணும், இதை கொண்டு துளியும் பயன் இல்லை. சரி, இன்றைக்கி 2 விஷயத்தை உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். இந்த 2 விஷயத்தை எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிங்க. முதல் விஷயம்,
பிறருடைய குறைய என்னைக்குமே ஆராயாதீங்க. பொதுவாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு பண்பு என்ன அப்படின்னா, தான் ஒரு குறையோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தன்னை விட பெரிய குறையோடு இருக்கக்கூடிய இன்னொருவனை பார்த்து தான் சந்தோஷப்பட்டு கொள்வான். இது மனிதனுடைய இயல்பு. அதே போன்று தான் ஏழையாக வாழ்ந்தான் என்று சொன்னால் தன்னை விட பணக்காரனாக இருப்பவனை பார்த்து பொறாமைப்பட்டு கொள்வான். இதுவும் மனிதனுடைய இயல்பு தான். நீங்கள் யாரை பார்த்தும் யாருடைய குறைகளையும் ஆராய்வதற்கு நீங்கள் முற்படாதீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லுன்னுல் முஃமினீன ஷர்ரா, ஒரு முஃமினை நீங்கள் தவறாக எண்பது கூட பாவம்தான். ஒரு முஃமின் இருக்காரு, ஒரு மனிதர் இருக்காரு, அந்த மனிதரை தவறாக நினைச்சா அப்படி நினைக்கிறதே என்னதுதான் பாவம்தான். புரியுதா? அவர் தவறு செஞ்சவராக இருக்கலாம், தவறு செய்யாதவராக இருக்கலாம். ஒரு நபர் உதாரணத்துக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு தெருக்குள்ளே வராருன்னு வச்சுக்கோங்க, புரியுதா? அப்போ இவர் நினைக்கிறோம், இவர் 12 மணி வரைக்கும் எங்கே போயிட்டு வராரு, எந்த இடத்துக்கு போயிருப்பார், போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வராரோ, ஒரு மாதிரி ஹராமான வேலையை பார்த்துட்டு வராரோ அப்படின்னு பேசுகிறாங்களா இல்லையா? இன்னைக்கு அப்படி பேசுகிறாங்களா இல்லையா? இப்படி பேசுறதுங்கிறது மிகப்பெரிய பாவம். இப்படி பேசுறதுங்கிறது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யாருடைய குறையும் ஆராயாதீர்கள். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் யாருடைய குறைகளை நீங்கள் ஆராய்ந்து அந்த குறைகளை மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அதற்கு பகரமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுடைய குறையை உலக மக்களுக்கு முன்னால் நிச்சயம் வெளிப்படுத்தியே தீர்வான். உலகத்தில் யாருடைய குறையை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தவும் கூடாது, அதை ஆராயவும் கூடாது, அதை பற்றி நோண்டவும் கூடாது. இவர் எங்க போறாரு, இந்த பொம்பளை எங்க போறா, இவன் எங்க போனா, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னத்தை எழுதிக்கிட்டு இருக்க, நீ அதை பண்ணவதானே, நீ இதை பண்ணவதானே, நீ அன்னைக்கு அப்படி பேசினவதானே, நீ அன்னைக்கு அங்க அவன் கூட நின்னவதானே, இவன் கூட போனவதானே, அவன்கிட்ட பேசினவன் தானே, உனக்கு இப்படி தானே, அப்படி தானே, அதுதானே, இதுதானே, உன் குடும்பம் என்ன, உங்க அத்தை யாரு, உங்க வாப்பா யாரு, உங்க ஆச்சா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, அதுவா இதுவா அப்படியா இப்படியான்ட்டு அடுத்து குறைய 6000 இல்லையா? எப்பண்டா யார்கிட்ட இருந்து என்ன குறை வெளிப்படும், அதை வச்சு 2 நாள் நம்ம யார்கிட்ட என்ன கதையை பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறாங்களா இல்லையா? சின்னதாக யார்கிட்டயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வரட்டுமே, பத்தியா இவன் என்ன செஞ்சிருக்கா, பத்தியா இவன் என்ன பண்ணியிருக்கான், பத்தியா இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு என்ன செய்வோம், அதை பற்றி 2 நாளைக்கு நம்ம பேசுவோம். இப்படி பிறருடைய குறையை ஆராய்வதை ரசூலுல்லாஹ் ரொம்ப வன்மையான முறையில் கண்டிச்சாங்க. அப்படி செய்யக்கூடிய சஹாபாக்களை உள்ள என்னமா உள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? இது கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்து வெளியே வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருந்து வெளியே வராங்க. வீட்டில் இருந்து வெளியே வரும்போது ரசூலுல்லாஹ்வினுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை எட்டி பார்க்குற மாதிரி என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. இப்போ வெளியே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உண்மையில் என் வீட்டை எட்டி பார்க்கின்றாய் என்பதை நான் உறுதி செய்திருந்தால் உன்னுடைய கண்ணில் என் விரலை கொண்டு நான் குத்தியிருப்பேன். உன் கண்ணை என்ன செஞ்சிருப்பேனா? குத்திருவேன். ஏன் வீட்டை எட்டி பார்க்கறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஏன் வீட்டை எட்டி பார்க்கறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஏன் வாழ்க்கையில் நடக்கிறத ஆராயறதுல உனக்கு என்ன செய்யுது, என்ன இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஒரு நபர் தெருக்குள்ள அவர் வீட்டுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு பெரிய பொருள் ஒன்று ஒரு இடத்துல இருந்து ஒரு பையிலையோ அல்லது வேற ஏதோ ஒன்று மறைச்சு கொண்டு வராருன்னு வச்சுக்குவோம். மறைச்சு கொண்டு வராருன்னா என்ன செய்வோம்? என்னதான் இருக்கும் இது, என்னத்தை வாங்கிட்டு போறாங்க, இவனுக்கு இப்படி இது வாங்குறதுக்கு துட்டு எங்கிருந்து வந்திருக்கும்,
இவன் வேலைக்கே போக மாட்டானே, எவன்ட்டு வந்து பிடிக்கிட்டு வந்தான்னு தெரியலையே, எங்கேருந்து களவான்ட்டு வந்தான்னு தெரியலையே, ஒருவேளை இவள்கிட்ட வந்து நகையை விற்றுருப்பானோ, அவள்கிட்ட இதை வாங்கியிருப்பானோ, அதை செஞ்சு பேசுறாங்களா இல்லையா? இப்போ பேசுறாங்களா இல்லையா? சொல்லுங்க, பேசுறாங்களா பேசுறது இல்லையா? பேசுறாங்க. சாதாரணமா ஒரு வீட்டுக்கு ஒரு பையில ஒரு பொருளை வாங்கிட்டு போறதையே அவ்வளோ நேரம் குறுகுறுன்னு பார்த்து அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் யார்கிட்டையாவது பேசி நேரத்தை கழிக்கிறாங்க. நம்ம கழிக்கிறாங்களா இல்லையா? அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டிச்சாங்க. பிறருடைய குறைகளை என்னைக்குமே என்ன செய்யாதீங்க, நீங்க ஆராயாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தனுடைய குறைய ஆராய்ந்து அவனை பற்றி நீங்க பேசக்கூடிய புறம் இருக்கிறதே, அவனை பற்றி பேசக்கூடிய அவதூறு இருக்குதே, இந்த அவதூறு என்பது விபச்சாரம் செய்வதை விட மிக கேவலமான செயல் அப்படின்னாங்க. எதை விட பெரிய கேவலமான செயல்? விபச்சாரம் செய்வதை விட. விபச்சாரம்னா என்னங்கிறத நான் விவரிக்க விரும்பல. ஒரு பெரும் ஹராமை, அருகருப்பான ஒரு செயலை செய்வதை விட என்னது நாங்கள் ரசூலுல்லாஹ் மிக கேவலமானது அப்படின்னாங்க. பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கைஃப அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விட புறம் பேசுறது, அவதூறு பேசுவது எப்படி பெரிய பாவமாகும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விபச்சாரம் என்பது அவனுக்கும் அந்த விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க 2 நபர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் அது தொடர்பில் உடையது. அந்த 2 நபர்கள் அவர்களுக்குள்ளே மன்னிப்பு வழங்கி கொண்டால் அல்லது அவர்களை அல்லாஹ் மன்னிக்கணும்னு விரும்பிட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா நீ தெரியாம ஒருத்தவனுக்கு தன்னை பத்தி தான் பேசுறாங்கிறது தெரியாத அளவுக்கு நீங்க புறம் பேசுனீங்க இல்லையா? இப்படி நீங்க பேசிய புறத்துக்கு அவன் மன்னிக்காத வரையிலும் அல்லது அவள் மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கவே மாட்டான். விபச்சாரங்க அந்த 2 பேருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அந்த 2 நபருக்கு என்னதான் செய்யுது? தெரிஞ்சுதான் நடக்குது. அவங்க 2 பேரும் அல்லாஹ்ட்ட தௌபா செய்து மீண்டு கொண்டால் அல்லாஹ் அவங்களை மன்னிக்கும் நாடுனா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா ஒரு நபர் நீங்க புறம் பேசிட்டு, ஒரு நபருடைய குறைய ஆராய்ந்து இன்னொருத்த நீங்க சொல்லிட்டு, ஒரு நபருடைய குறையை பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிய பிறகு நீங்க தஹஜ்ஜத்தில் தொழுது துவா செய்தாலும், நோன்பு வைத்து தொழுது துவா செய்தாலும், ஜக்காத்து கொடுத்து தொழுது துவா செய்தாலும், இரவு முழுக்க நின்று நீங்கள் வணங்கி தொழுது துவா செய்தாலும், அல்லது நீங்கள் காபத்துல்லாவிற்கே சென்று காபத்துல்லாவின் திரையை பிடித்து இழுத்து அழுது அல்லாஹ்ட்ட நீங்க துவா செஞ்சாலும் அல்லாஹ் நீங்க பேசிய புறத்தை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? எதுவரையிலும் ஹத்தா, எதுவரையிலும் யாரை பத்தி நீங்க பேசுனீங்களோ அவர்கிட்ட போய் நீங்க டைரக்டா மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கவே மாட்டான். அப்ப இந்த பிறருடைய குறையை ஆராய்ந்து பேசுவதுங்கிறது எந்த அளவிற்கு பெரிய பாவமா இருக்கு. அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய எல்லா அமலும் அழிந்து விடும். ஒரு நபரை பற்றி நம்ம பேசுகிறோமா இல்லையா? இப்படி பேசுவதனால நம்மளுடைய எல்லா அமலும் என்ன செய்து விடும்? அழிந்து விடும். ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதும் நரகம் செல்வதும் அவனின் நாவை கொண்டுதான். நம்ம சொர்க்கம் போறது நரகம் போறது எதை வச்சுதான் இருக்கு? நமது நாவு நல்லதை பேசியதாக, நல்லதை சொன்னதாக இருந்தது என்றால் நமக்கு சொர்க்கம். நமது நாவு கெட்டதை பேசியதாக, பிறரை பற்றி பேசியதாக, பிறருடைய குறையை பற்றி பேசியதாக இருந்தால் நமதுடைய இருப்பிடம் நரகமாக மாறிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வன்மையாக சஹாபாக்கள்கிட்ட கண்டிச்சாங்க. எந்த அளவிற்கு? ஆயிஷா நாயகியே ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. யாரையே கண்டிச்சாங்க? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகியை கண்டிச்சாங்க. ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வை பார்க்க ஒரு உயரமான பெண்மணி வந்தாங்க. வந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முக்கியமான சில கேள்விகளை கேட்டாங்க. கேள்விகளை கேட்டு அவர்கள் தெளிவு பெற்றார்கள். தெளிவு பெற்றதற்கு பிறகு அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. சமையல் அறையில் இருந்த ஆயிஷா நாயகி வீட்டினுடைய
நடு வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த நெட்டச்சிக்கு என்னவா, எதுக்கு இந்த நெட்டச்சி இங்க வந்துட்டு போறா? நீங்க சிரிக்கலாம். இன்னைக்கு சொல்றாங்க பாடி ஷேவிங் வந்து பண்ணாதீங்க, உருவ கேள்வி பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, பைக்கு பிடிச்சி பேசுறாங்க. அப்படி தானே? ஒல்லியா இருக்கான்னு சொல்லி உருவ கேள்வி பண்ணாதீங்க, குண்டா இருக்கா, கட்டையா இருக்கா, கருப்பா இருக்கா, பல்லு எடுப்பா இருக்கு, கண்ணு பெருசா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்குன்ட்டு உருவ கேள்வி என்ன செய்யக்கூடாதுன்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு இப்பதான் பேசுறாங்க. இப்போ ஒரு 30 வருஷம் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே பேசினாங்க. என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஆயிஷா, நீ சொன்ன வார்த்தை ரொம்ப விஷம். நீ சொன்ன வார்த்தை என்னது? ரொம்ப விஷம் நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய விஷத்தை கொண்டு போய் கடலில் கலந்தால் கடல் நீர் முழுக்க விஷமாயிரும். அந்த அளவிற்கு விஷம் நிறைஞ்சது நீ சொன்ன வார்த்தை. நெட்டச்சிங்கிறது அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்தது. நீ எப்படி அதை குறையா பார்க்கலாம்? குறையா இருக்கிறத நீ கிண்டல் பண்றீங்க. அதை வந்து நீங்க ஒரு சிறப்பா பார்த்தா அதை சொல்லி நீங்க கிண்டல் பண்ணுவீங்களா? கிண்டல் பண்ணுவாங்களா? கட்டையா இருக்கிறது ஒரு மகிமைக்குரிய விஷயமா இருந்தா, ஆஹா அந்த குள்ள பெண்மணி எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படிதான் பேசுவாங்க. புரியுது அவங்களுக்கு? கட்டையா இருக்கிறது வந்து நெட்டையா இருக்கிறது வந்து ஒரு அருகருப்பா ஒரு குறையா இருந்தாதான் குள்ளச்சி நெட்டச்சி அப்படிதானே பேசுவாங்க. அப்படிதானே பேசுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குறைய சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அது அல்லாஹ் கொடுத்தது அந்த பெண்ணுக்கு. அதை போய் நீங்க நோண்டுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. சொல்லக்கூடாதுன்னாங்க, பேசக்கூடாது, அப்படி பேசுறது தப்பு. உருவ கேள்வி என்ன செய்யக்கூடாதுன்னாங்க ரசூலுல்லாஹ், பண்ணக்கூடாது. அப்ப அந்த உருவ கேள்விங்கிறது அந்த குறையா, அதை நம்ம குறையா தானே பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன செய்யறோம், அந்த குறைய துருவி ஆராயிரும், அதை பார்த்து யோசிக்கிறோம். இந்த பொம்பளை எப்படி சொன்னா அவளுக்கு மூஞ்சி சுழிக்கப்படும், எப்படி சொன்னா அடுத்து இங்கிட்டு வரமாட்டேங்கிற மாதிரி யோசிச்சு என்ன செஞ்சாங்க, பேசுறாங்க. நம்ம புரியுதா உங்களுக்கு? அப்போ பிறருடைய குறைய ஆராயிறது, அது அவங்களுடைய செயல்பாடுல இருக்கலாம், அவங்களுடைய உடல் உறுப்புகள்ல இருக்கலாம், அல்லது அவங்களுடைய நடத்தையில் இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வணக்க வழிபாடுகள்ல இருக்கலாம், அல்லது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், ஆடை பழக்க வழக்கங்கள், பேச்சு பழக்க வழக்கங்கள், எதில் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். எதிலும் யாருடைய குறையும் எப்போதும் ஆராயக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அல்லாஹ்னு இருந்துடணும். உடனே உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்துடக்கூடாது, எங்க வேலையே அதுதானே அப்படின்னு. அப்படி எது மைண்ட் வாய்ஸ் வருதா? வரல. அப்ப என்ன செய்யக்கூடாது, யாருடைய குறையும் பார்க்க வேண்டாம். யார் எங்க போறாங்கன்னு என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. புரியுதுங்களா? இது யாரு, அது யாரு, இவர் இங்க வராரு, அவர் எதுக்கு அங்க போறாரு, இவரு என்ன இப்படி பண்றாரு, இவரு அவ என்ன இதை பண்றா, இந்த வீட்டுக்காரி என்ன இதை பண்றா, அவங்க என்ன இப்படி அதா இதா, அப்படி ஏதாவது ஒரு மார்க்கத்திற்கு முரணான ஒரு குறையை நீங்க யார்ட்டையாவது கண்டா அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய முறைப்படி நல்ல முறையில் அவர்களுடைய வீட்டிலேயோ அல்லது தனிப்பட்ட ஒரு இடத்திலேயோ அழைத்துதான் நீங்க அவங்கள சொல்லணும். சொல்லுறாங்க, மார்க்கத்திற்கு முரணான ஒரு குறையை கண்டாலும் கூட அவங்களை என்னதான் செய்யணும், தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு தான் அழைச்சி சொல்லணும். அவங்க வாழ்க்கையில, அவங்க குடும்பத்தில், அவங்களுக்காக நடக்கக்கூடிய, வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையில் அந்த குறைகளை நீங்க வெளிப்படுத்தி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. இப்போ நீங்க எல்லாருமே மதரசால ஓதக்கூடிய மாணவியர்களாக இருக்கிறீங்க. ஒருத்தவங்க நல்லா எழுதக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஒருத்தவங்க நல்லா எழுதாதவங்களாக இருப்பாங்க, ஒருத்தவங்க நல்ல அரபி வாசிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் சுமாராக வாசிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஒருத்தவங்க தமிழை சரளமாக படிக்கிறவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு தமிழே வாயில வராமல் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு உடனே மனப்பாடம் ஆகிற மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மனப்பாடமே ஆகாமல் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும், சிலருக்கு விளங்கவே முடியாத ஒரு சூழல் இருக்கும், சிலருக்கு எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்லக்கூடிய தைரியம் இருக்கும், சிலருக்கு எதை கேட்டாலும் பதிலே வராத ஒரு சூழல் இருக்கும். இப்படி எல்லாத்திலும் மேன்மைப்பட்டு இருக்கிறவங்க, எல்லாத்திலும் சிறந்து விளங்கக்கூடியவங்க, எல்லாத்திலும் பலகீனமா இருக்கிறவங்களை பார்த்து கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ அவர்களை துச்சமாக மதிப்பதோ கூட பாவம் தான். புரியுதா? பொதுவா ஒரு ஸ்டூடெண்டுடைய மைண்ட் செட் எப்படி வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னா, நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட நல்லா பேசும். அப்படிதானே? நல்லா படிக்கிற புள்ள
என்றைக்குமே கொஞ்சம் சுமாராக படிக்கிற பிள்ளைகிட்ட சரியாக மூஞ்சி கொடுத்து பேசாது. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் சிடுன்னு எரிஞ்சு கூட விழுந்துருவாங்க. இன்னும் சில நேரங்கள் அங்கிட்ட எஞ்சி தூரப்போ அப்படின்னு கூட என்ன செஞ்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் என்ன செய்யும் நடக்கும். நம்ம மதரசாவில் நீங்கள் அப்படி நடக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. அப்படி நடக்கிறீங்களான்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. நான் பொதுவாக எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு என்ன செய்யறேன்னா சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த சுமாராக படிக்கிற புள்ள தனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார பிள்ளையாக இருந்தாலும் கூட சில நேரங்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. சில நேரங்களில் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த குறையை கண்டு அப்படியே ஒதுங்கிடுவாங்க. புரியுதா? அப்போ இப்படி செய்வதும் கூட அவர்களுடைய மனதை காயப்படுத்துவது தான். அவர்களுடைய குறையை அப்படியே நம்ம அது ஒரு விதமான வெளிப்பாடு, அது ஒரு விதமாக குறையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அடையாளம் தான். புரியுதுங்களா? அப்போ அப்படி செய்வதும் கூட மார்க்கம் என்ன செய்யுது, வன்மையான முறையில் கண்டிக்குது. அது போக குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கொஞ்சம் வயதானவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், சில நேரங்களில் அந்த மாதிரி கை கால் ஊனமுற்றவர்கள், கண் தெரியாதவர்கள், பிறப்பால் ரொம்ப குள்ளமாக இருப்பவர்கள், இது போன்ற வயதான நேரங்களில் ரொம்ப நாள் குளிக்காமல் இருக்கக்கூடியவங்க, பல் தேயாமல் இருக்கக்கூடியவங்க, அது போன்ற கொஞ்சம் மோசமான ஒரு நிலையில் இருப்பவர்களை கண்டு முகம் சுளிப்பது கூட அவர்களின் குறையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம் தான். புரியுதா உங்களுக்கு? பொதுவாக இன்றைக்கி இதெல்லாம் நம்ம இயல்பாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பஸ்ஸிலேயே நீங்கள் பயணிக்கிறேன்னு வைங்களேன். பஸ்ஸில் என்ன செய்கிறீங்க, பயணிக்கிறீங்க. அப்படி பயணிக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த 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 ஊக்கு பின்னு விற்கிறவங்க, அந்த சீப்பு விற்கிறவங்க அவங்களாம் இருக்காங்கல்ல, இருக்காங்களா? அவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க உங்கள் பக்கத்தில் உங்கள் சீட்டில் வந்து உக்காந்துட்டான்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இருக்கிற இயல்பை சொல்லணும். கேட்ட அப்படிங்கிறதுக்காக பெருமிதமாக எதையும் மேன்மைப்படுத்தி சொல்லக்கூடாது. எந்திரிச்சிருவோம். என்ன செஞ்சிருவோம்? இப்படி எந்திரிக்கிறது கூட அவங்கள்ட்ட இருக்கிற ஏதோ ஒரு குறையை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான அடையாளம் தான். அப்படி எந்திரிச்சு அவங்க மனசு காயப்பட்டா அதுக்கும் நீங்கள் அல்லாட்ட பதில் சொல்லணும். ஏன்னா அந்த நிலைமையில வச்சிருக்கிறது அல்லாஹ். அவங்கள அந்த நிலைமையில வச்சது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் ஒரு நிலைமையில ஒருத்தவங்களை வச்சிருக்கிறத பார்த்து நீங்க எப்படி கேவலப்படுத்தலாம்? படுத்தலாமா? நம்ம அப்படி நம்ம எந்திரிக்கிறது அவங்களுக்கு அவமானம் தானே, அவங்களுக்கு கேவலம் தானே. அப்ப ரசூலுல்லாஹ் அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன செய்யக்கூடாது, எழுந்திருக்க கூடாது. சமீபத்தில் நான் ஒரு பயணத்தில் இருக்கும்போது, நான் நாகர்கோவில் வரைக்கும் பயணிக்கிறேன். நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், ஒரு வயசாளி, அவர் வந்து ஒரு கொத்தனார் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், திடீர்னு வந்து என் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டார். பக்கத்து சீட்டில் என்ன செஞ்சிட்டாப்புல, உட்காந்துட்டாருன்னா அவர் பாவம், அவருடைய குடும்ப கஷ்ட சூழ்நிலை, அவர் குளிக்கலை, அவர் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவர் சில தவறான பழக்கங்கள்லாம் பண்ணிட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கார். என்னால் அங்கே உட்காரவும் முடியல, எந்திரிக்கவும் முடியல. நான் ரொம்ப குறுகி உட்கார்றத பார்த்துட்டு அங்கேருந்து வந்த கண்டக்டர் அவரை எழுப்பிட்டார். அவர் என்ன செஞ்சிட்டாப்புல, எழுப்பிட்டார். நான் உட்காந்துருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி அந்த மனிதரை டக்குன்னு எழுப்பி நீங்கள் வந்து அந்த சீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு முன்னாடி ஒரு சீட்டை என்ன செஞ்சிட்டாப்புல அவர் காமிச்சார். அவர் எனக்கு பஸ்ஸு போகுது, பஸ்ஸை நிப்பாட்டுங்க, நான் அப்போ தான் போவேன் அப்படிங்க. நான் சொன்னேன், இல்லை அவர் உட்காரட்டும், பிரச்சனை இல்லை, எனக்கு இன்னும் 2 ஸ்டாப்பில் நான் இறங்கிடுவேன், அவர் தாராளமாக உட்காரட்டும். இல்லை பாய் நீங்கள் ஒரு மாதிரியாக உட்காந்துருந்தீங்களா? அதை இல்லை நான் அதுக்கெலாம் உட்காரல, எனக்கு ஒரு மாதிரியாக கொஞ்சம் மயக்க வர மாதிரி தான், அதான் உட்காந்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ரொம்ப ஃப்ரீயாக உட்காரட்டும்னா உட்கார வச்சிட்டேன். நான் உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த வயசாளி என்ன தெரியுமா செஞ்சா, தான் சட்டையெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு, தான் வேட்டியெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு, முகத்தையெல்லாம் அப்படி தொடச்சிக்கிட்டு, தலையெல்லாம் ஒரு மாதிரி செஞ்சுக்கிட்டு, வாயெல்லாம் நல்லா தொடச்சிட்டாப்புல, தொடச்சிட்டு செஞ்சுக்கிட்டாரு, உட்காந்துக்கிட்டாரு. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு நபர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை தப்பாக நினைக்கிறதோ, அந்த குறையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல்பாடை நம்ம கொண்டு வர்றதோ, அல்லது அவங்கள ஒரு துச்சமாக மதிக்கிறதையோ மார்க்கம் நமக்கு வன்மையாக கண்டித்து சொல்லுது. நீங்கள் அப்படி செய்யாதீங்க. எல்லாரையும் அரவணிக்கணும், எல்லாரோடும் அன்பாக நடங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடங்க, எல்லார்ட்டையும் இதே மாதிரி நடக்கணும்.
உங்களுக்கு ஒருத்தவங்க உங்கள் தேவைக்கு ஒருத்தவங்க பயன்படுறாங்கன்னா அவங்கள்ட்டையும் ஒரே மாதிரி நடங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க பயன்படாத ஒருத்தவங்க உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களா அவங்கள்ட்டையும் ஒரே மாதிரி நடங்க. உங்களுக்கு நெருங்கிய உறவு அதுகிட்டையும் ஒரே மாதிரி நடங்க. உங்கள்கிட்ட தூரத்து உறவு அவங்கள்ட்டையும் ஒரே மாதிரி நடங்க. உங்கள்கிட்டயும் ரொம்ப சுத்தமாக இருக்கிறவங்க அவங்கள்ட்டையும் ஒரே மாதிரி நடங்க. சுத்தமே இல்லாமல் இருக்கிறவங்க அவங்கள்ட்டையும் ஒரே மாதிரி நடங்க. எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தாலும், அக்கறையாக இருந்தாலும், அரவணைப்பாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும் ஒரே மாதிரி காமிக்கணும். நீங்கள் நம்ம அதை செய்கிறோமா? அப்போ அதெல்லாம் ஒரு மனித பண்பினுடைய உச்சத்தர ரசூல் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. குணங்கள்லேயே உயர்ந்த குணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இதெல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வை பார்க்க நிறைய அடிமைகள் வருவாங்க. அடிமைகள் சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலகட்டங்களில் அரபியர்கள் சும்மா அடிமைகளை வைக்க மாட்டாங்க. அடிமைகள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அடிமைகளுக்கென தனி தட்டு, அடிமைகளுக்கென தனி காலனி, அடிமைகளுக்கென தனி டம்ளர், அடிமைகளுக்கென தனி உணவு பாத்திரம், அடிமைகளுக்கென தனி அறை. அடிமைகள் என்பவர்கள் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூட தகுதி பெறாதவங்களாக இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அடிமைகளை ரசூலுல்லாஹ் நெஞ்சோடு கட்டி தழுவி அணைத்து முத்தம் கொடுத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதை ஒரு குறையா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, பார்க்கல. கருப்பினத்தவர்களை குறையாக பார்த்த காலம். இன்னைக்கும் கருப்பர்கள் சொன்னா, நீக்ரோக்காரங்க, நைஜீரியாக்காரங்கன்னு சொன்னா இன்னைக்கும் உலக நாடு ஒரு குறையாத்தான் பார்க்குது, அவங்கள ஒரு கேவலமாகத்தான் பார்க்குது. கருப்பினத்தை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் ரசூலுல்லாஹ் காபத்துல்லா மேலே ஏறி பாங்கு சொல்ல சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கருப்பை ஒரு குறையா என்ன செய்யல, பார்க்கல. அந்த இனத்தை ஒரு குறையா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, பார்க்கல. ரசூலுல்லாஹ் பார்த்தது எல்லாம் அவங்களுடைய ஈமானையும் அவங்களுடைய உள்ளத்தையும் தான் என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. அப்ப நம்மளும் என்ன செய்யறது, யாரையும் ஒரு குறை கண்ணோட என்ன செய்யக்கூடாது, முதல்ல பார்க்க கூடாது. இன்னொன்று, யாருடைய குறையை வெளிப்படுத்துற மாதிரி பேசவும் கூடாது. அவங்களுடைய குறையை வெளிப்படுத்துற மாதிரி செமிக்கிறையும் செய்யக்கூடாது, செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது. பொதுவாகவே பேசுறது மட்டும்தான் குறையை வெளிப்படுத்துறது இல்லை. யாராவது நைட்டு என்னத்தையா ஒரு தப்பை பண்ணிட்டாங்கன்னு வைங்க, காலையில் 2 பேரும் கண்ணால் பேசிக்குவாங்க. பேசுவாங்க இல்லையா? பேசுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? அதுவும் என்னதுதான். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்? இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்றோம். ஆனால் இதெல்லாம் நம்ம ஒரு பாவமாக நினைக்கிறதே இல்லை. இதெல்லாம் ஆனால் பெரும்பாவம். இதெல்லாம் என்னது? பெரும்பாவம், மன்னிக்கப்படாத ஒரு பாவம். இது நம்ம மனசுக்குள்ள பட்ட ஒரு கரை. இந்த கரையை யாரை வச்சு நம்ம கரை வச்சோமோ அவர் மன்னிச்சா மட்டும்தான் அந்த கரை போகும். புரியுதா? இந்த கரையோட நீங்க தொழுதா, இந்த கரையோட நோன்பு வச்சா, இந்த கரையோட தர்மம் கொடுத்தா, இந்த கரையோட நீங்க எந்த அமலை செஞ்சாலும் அந்த கரையாகவே இருந்து கொண்டிருக்கும். அந்த கரை நெசியாது, போகவே போகாது. அப்போ யாரை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. கடைசியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அடுத்து ஏன்னா இன்னொரு 2வது விஷயம் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு ஒரு கிராமவாசி வராரு. முஸ்லீமில் பதியக்கூடிய ஹதீஸ். ஒரு கிராமவாசி வராரு. வந்துட்டு அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் பதிலை சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய சபையை விட்டு அந்த கிராமவாசி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் போகும்போது சொன்னாங்க, நீங்கள் யாராவது இந்த உலகத்திலேயே ஒரு சொர்க்கவாசியை பார்க்கணும்னு அந்த போறார், இவரை பார்த்துக்கன்ட்டாங்க. இவரை பார்த்துக்கணும். இவர் யாரு? இந்த உலகத்திலேயே இவர் சொர்க்கவாசின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். கூட இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமா போச்சு. என்னடா இது, நம்ம எத்தனை போர்க்களங்களில் கலந்து இந்த சொர்க்கவாசிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்கிறோம். வந்தாரு, சில கேள்விகளை கேட்டாரு, அவர் பாட்டுக்கு எஞ்சி போனாங்க. இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்ட்டாங்களே. அப்போ இவர் என்ன நல்ல அமல் செய்கிறாரு, அப்போ இவர் என்ன உயர்ந்த அமல்களில் இவர் ஈடுபடுறாருங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சஹாபியை பின்தொடர்ந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதோட அவங்கள்ட்ட தங்க அனுமதி கேட்குறாங்க. தங்க அனுமதியும் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. தங்க அனுமதி கொடுத்தா இந்த சஹாபி என்ன அமல் செய்கிறாங்கன்ட்டு இவங்களும் பார்க்குறாங்க. இவங்க பெருசாக எந்த அமலையும் செய்யலை. இவங்க ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி. ஆடுகளை பற்றிட்டு போகிறாங்க, பற்றிட்டு வராங்க. ஆட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் இற வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பரது வணக்கங்களை கரெக்டாக தொழுதுறாங்க. முடிந்த அளவுக்கு சுண்ணத்தை தொழுகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சுண்ணத்தால் நோன்பு வைக்கிறாங்க. தன்னால் தன் சக்திக்கு எது முடியுமோ அந்த அமலை மட்டும்தான் என்ன செய்கிறாங்க. கடைசியாக இவங்க அந்த வீட்டில் இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ முடிவு பண்ணிவிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே வரும்போது
அந்த சஹாபிகிட்ட சொல்கிறாங்க, நான் உங்கள் வீட்டில் தங்க வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கி ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தீங்க. நீங்கள் இந்த சபையை விட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொர்க்கவாசியாக இருக்க என்ன அமல் செய்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக வேண்டி தான் நான் வந்தேன். நீங்கள் பெருசாக எந்த அமலையும் செய்யலையே, வேறு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, பெருசாக இந்த அமலையும் என்ன செய்கிறதில்லண்ணா, செய்கிறது இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இது வரைக்கும் யாரை பற்றி என் மனசில் ஒரு தப்பான எண்ணத்தை நான் நினச்சதே கிடையாது. யாரை பார்த்து என் மனசுக்குள்ளே நான் என்ன நினச்சதில்லை, தப்பாக நினச்சதில்லை. இப்போ நீங்களே வந்து தங்கன்னு அனுமதி கேட்டீங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு ஆள், ஒரு பொம்பளை ஆள் வந்து நம்ம வீட்டில் வந்து திடீர்னு தங்கன்னு அனுமதி கேட்டால் நம்ம என்ன நினைப்போம், ஏதாச்சும் நம்ம வீட்டில் இருக்கிற 2 பாத்திரம் தான் இருக்கும், அப்படிதானே? பொதுவாக அப்படிதானம்மா? முக்கியமான பொருட்கள்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுருப்போம், தூக்கிட்டு போகிற அளவுக்காக வச்சுருப்போம். லைட்டாக குத்திவாளோ கொன்றுவாளோ அப்படிதான் பேசுகிறாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆகிட்டு இருக்கு. அது வேற விஷயம். இருந்தாலும் இல்லை, நம்ம சொந்தக்காரர் நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சொந்தம்னு வச்சுங்களேன். திடீர்னு இப்போ நீங்கள் யார் அனீஸ் பாத்திமா இருக்குங்க, டக்குன்னு உங்கள் மாமியை வந்து நினைச்சிட்டாங்க, இப்போ நைட்டு தங்கிட்டு போகிறோமான்னு. என்னடா மாமி நைட்டு தங்கங்க, என்ன இங்கே தூட்டு போகான்னு தெரியலையே, நான் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, வேறு ஏதாவது காலைல சண்டை வந்துடுமோ, ஊர்லேருந்து வேறு யாரும் வந்துடுவாங்களோ, அதுவாக இருக்குமோ, இதுவாக சிந்தனை எவ்வளோகான்னு போகும். ஏருக்கு மாறா போயிடும். அப்படி தானே? எப்போண்டா விடிய தூங்காமலே என்ன செஞ்சுட்டு இருப்போம். நடக்குமா நடக்காதா? நடந்துடும். இயல்பு, மனிதனோட இயல்பு என்ன செஞ்சிடும், நடந்து. இப்போ என் வீட்டுக்கே ஒரு ஆள் வராதுன்னா வாங்க படுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் உங்களை யாரையும் சொல்லலை, என்னையே சொல்லுங்கிறேன். ஒரு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அசர்த்து தான், திடீர்னு வந்துட்டாப்புல, அசத்து உங்கள் வீட்டில் தங்கணும், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டாக போயிட போகிறோம். யோசிப்போம், என்னடா ஒரு பள்ளியாசல் இருக்குது, பள்ளியாசல் தங்குறதுக்கு போல வீட்டில் தங்குவோங்கார ஆள் ஒரு மாறிப்பட்ட ஆளாக இருப்பாரோ, ஒரு மாதிரி பைத்தியக்காரராக இருப்பாரோ, இன்னும் தெரியலையே. சரி பார்ப்போம், என்னத்தையாவது சொல்லி கழட்டி விட பார்ப்போம், முடிஞ்சால் பஸ்ஸுக்கு ஒரு பைசா கொடுத்த ஆளை அப்படி தான் நடப்போம். இப்போ புரியுதா? அப்போ அந்த சஹாபி நீங்கள் தங்க வந்தது கூட நான் எதுவுமே உங்களுக்கு நினைக்கல, வந்திருக்கீங்க தங்கன்னு கேட்டீங்க, தங்க வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பிறரை பற்றி நான் இது வரைக்கும் என் மனசில் தவறாக நான் நினச்சதே இல்லைன்னு சொன்னதோட அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் நீங்கள் சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த பிறரை தவறாக நினைக்காத வரைக்கும் தான் நம்ம உள்ளம் என்பது ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும், தூய்மையான. பிறரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் சொன்னாலே நம்ம வாழ்க்கை கெட்டுப்போம். நம்ம புரியுதா உங்களுக்கு? என்றைக்குமே பிறரை பற்றி என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. பிறர் உயர்ந்த வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தாழ்ந்த வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அவர் கெட்டவராக இருக்கட்டும், நல்லவராக இருக்கட்டும், அவர் அதை பண்ணுறவராக இருக்கட்டும், இதை பண்ணி எதை பற்றியும் என்றைக்குமே அடுத்தவங்களை பற்றி பார்த்து வாழணும்னு நினைக்கவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. நம்ம புரியுதுங்களா? அடுத்தவங்களுடைய குறையையும் ஆராயிரம்ட்டு நினைக்கவே கூடாது. அப்படி குறைய ஆராயிற ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த பழக்கத்தை உடனே மாற்றிடுங்க. சில பேருக்கு அது ஒரு பழக்கமாகவே இருக்கும். இப்போ புரியுதா? சில பேருக்கு என்னதான் இருக்கும், அது ஒரு பழக்கமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு அது ஒரு வேலையாகவே இருக்கும். பழக்கமாக இருக்கிறது கூட அப்படி போனால் வந்தால் தான். சில பேருக்கு வேலைன்னா நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு வெளியே வந்து உக்காந்துடுறது, அலாரம் வச்சு என்ன செய்கிறது, 11 மணி வரைக்கும் தெருக்குள்ளே என்னெல்லாம் நடக்கு, யாரெல்லாம் எங்கெங்கே போகிறா, யார் யார்கிட்ட பேசுதா, யார் யார்கிட்ட என்னென்ன கொடுக்கல் வாங்கல் வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கரெக்டாக சொல்லுவாங்க. ஆமாம், விடிஞ்ச உடனே சேவல் கூத இல்லையோ நைட் நடந்த செய்தி எல்லா பக்கமும் பறந்துடும். டக்குன்னு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட இருந்தால் உடனே மாற்றணும். உங்கள் குடும்பத்தில் யாராவது பெண்களோ ஆண்களோ அப்படி ஒரு பழக்கத்தில் இருந்தால் அவங்கள்ட்டையும் சொல்லி என்ன செய்யணும், மாற்றணும். அடுத்தவங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. நம்ம கூட பிறந்தவங்களே ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப அதை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசவோ திரும்ப அவங்களோட செஞ்ச அந்த தவறை குத்தி காமிச்சு பேசுறதுக்கான ஒரு அனுமதியும் நமக்கு மார்க்கம் என்ன செய்யலை, கொடுக்கலை. அப்போ என்ன செய்யக்கூடாதுங்க, யாருடைய குறையும் பார்க்கக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், அது செயல்பாடாக இருக்கலாம், அவங்களுடைய உடல் அமைப்பாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைன்னு சொல்லக்கூடிய எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது,
பார்க்கக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நம்ம மாஷா அல்லான்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு நற்பண்பு அல்லாஹ் எனக்கு தரணும்னு சொல்லி துவா செய்துக்கலாம். நம்ம புரியுதுங்களா? ஆனால் குறைய பார்த்து என்ன செய்யக்கூடாது, கேலி கிண்டல் பண்ணி இது பண்ணக்கூடாது. சரிங்களா? இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முழுமையான இஸ்லாத்திற்கு முழுமையாக இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்தில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இப்போ இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனா என்னன்னு தெரியுதா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா வலா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான். மூமின்களே, முஸ்லீம்களே, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழையுங்க. வலா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பின்பற்றாதீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான். மூமீனாக தான் இருக்கிறோம், முஸ்லீமாக தான் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இஸ்லாத்துக்குள்ளே என்ன செய்கிறான், என்ன செய்ய சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, முழுமையாக நுழையுங்கன்னா. நம்ம இப்போ இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைஞ்சிருக்கோமா? இல்லை. எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க? எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, இன்னல் முஸ்லிம முஸத்தித லியுத்ரிக தரஜத ஸவ்வாமில் கவ்வாமி பி ஆயாத்தில்லாஹி பி ஹுஸ்னி குலுகிஹி வ கரமி லரீபதிஹி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்த ஒரு மனிதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மனிதனுக்கான சிறப்பு என்ன தெரியுமா? அவன் எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவன் தெரியுமா அப்படின்னா, நல்ல முறையில் நோன்பு வைத்தவருடைய அந்தஸ்தை அவன் அடைந்து கொள்வான், நல்ல முறையில் தொழுதவருடைய அந்தஸ்தை அவன் அடைந்து கொள்வான், அழகிய குரல் வளத்தை கொண்டு குர்ஆனை ஓதியவருடைய அந்தஸ்தை அவன் அடைந்து கொள்வான், எல்லா பதவிகளையும் அவன் அடைஞ்சு கொள்வான். யாரு? இஸ்லாத்துக்கு முழுமையாக கட்டுப்பட்டவங்க, இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அக்யூரேட்டா பின்பற்றுறாங்களா இல்லையா? இவங்க யாரு? முழுமையாக நோன்பு வைத்து முழுமையாக தொழுகையை நிலைநாட்டி குர்ஆனை ஓதி எல்லாம் செய்த எல்லா அமல்களையும் செய்தவருடைய அந்தஸ்தை அவர் என்ன செஞ்சுக்குவார், அடைந்து கொள்வார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுறோமா அப்படின்னு கேட்டால் சத்தியமா இல்லை. சத்தியமா இல்லை, இல்லை. ரொம்ப பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம், ரொம்ப ஒரு சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, மார்க்கத்திற்கு முரணான எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. மார்க்கம் தடுத்த எதையும் செய்யக்கூடாது, மார்க்கம் சொல்லித்தராத எதையும் செய்யக்கூடாது. ரெண்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் தடுத்ததையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி தராத ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ரெண்டுமே என்ன செய்யக்கூடாது. வட்டி வாங்குறத ரசூலுல்லாஹும் குர்ஆனும் ஹதீஸும் என்ன செய்திருக்கு, புரியல, தடுத்திருக்கு. ஆனால் நம்ம அதை என்ன செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதை என்ன செஞ்சுட்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம புரியுதா உங்களுக்கு? இப்போ அதே மாதிரி பாருங்க, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக போய் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக போய் பார்க்கணும் என்ன இருக்க, நிச்சயதார்த்தம் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக என்ன பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது இஸ்லாம் காமிச்சு செஞ்ச வழிமுறையா? உங்கள்கிட்ட தான் கேட்க. பெரியவங்க நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, பெரியவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? இப்போதான் நிச்சயதார்த்தம் பண்ணுறது, அது மாதிரி இந்த சடங்கு வீடு வைப்பது, பால் காட்சி வீடு வைப்பது, அது மாதிரி அந்த வளகாப்பு வீடு நடத்துவது, இந்த குழந்தை பிறந்த 40 நாள் அந்த ஒரு இது நடத்துறது, அதுபோக திருமணம் முடிந்த அந்த 40 நாள் ஒன்று நடத்துறது, மௌத்தா போனால் ஒரு 40 நாள், எல்லாத்துக்கும் ஒரு 40 நாள் வச்சுருக்கோம். வச்சிருக்கோமா இல்லையா? வச்சிருக்கோமா இல்லையா? இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கா? ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்வோம்.
என்ன செய்வோம்? ரொம்ப முக்கியத்துவம். அதுலேயும் இப்போ வந்து நிச்சயதார்த்தங்கிறது அல்லாஹ் காப்பாற்றணும். கல்யாண செலவை விட நிறைய இடங்கள்ல நிச்சயதார்த்த செலவு பெருசு. புரியுதா உங்களுக்கு? நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பாடு போகணுங்கிறது, பெருநாளைக்கு பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு துணி போகணும், மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு வீட்டுக்கு துணி வரணும், விருந்துக்கு அழைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், மருமகனை எங்கே பார்த்தாலும் சலாம் சொல்லணும், அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு மார்க்கத்தில் வன்மையாக கண்டிச்சிருக்கு. நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு பின்னாடி எந்த மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கு போகக்கூடாது, ஹராம். இன்னும் சொல்ல போனா என்னது? அது ஹராம். ஏன்னா அவர் கபில்து சொல்ற வரைக்கும் அவர் இந்த பெண்ணுக்கு கணவனும் இல்லை, இந்த பெண்ணு அவருக்கு மனைவியும் இல்லை. எது வரைக்கும்? எது வரைக்கும் சொல்லுங்க. அசர்ந்து கையை பிடிச்சி கபில்து இன்னாருடைய மகள் இன்னாரை இத்தனை திருகம் பாருங்க, இத்தனை கிராம் தங்கத்துக்கு இவ்வளோ மகருக்கு உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அசர்ந்து சொல்றாங்களா இல்லையா? அப்படி சொல்லாத வரைக்கும் இவருக்கு கணவனும் இல்லை, அந்த பெண்ணு மனைவியும் என்ன இல்லை இல்லை. என்ன கூத்து, என்ன கூத்து நடக்குது? என்ன கூத்து நடக்குது? நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் மருமகனுக்கு அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய புள்ள விருந்து பரிமாறணும். அதுல வேற வாப்பா அம்மா ரொம்ப ஒரு பயபக்தியானவர்களாக, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, வெளியே போயிட்டு வரோம், ரொம்ப ஒரு உரிமை கொடுக்காமலாம் கட்டவன். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் என்ன செய்யணும்? இஸ்லாத்துல இருக்காது. அல்ல மருமகன்ட்ட நாங்கள் வெளியே கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் 2ஆவது நாள் மருமகன் சட்டை பிடிச்சிருவாரு மாமனார், என் பிள்ளைய எப்படி அடிக்கலாம்? எப்படி நடக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு? தடுத்திருக்கு. ஆனா இதை பூராத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பூரா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அப்ப இதெல்லாம் இஸ்லாத்துக்கு இருக்கு சம்பந்தம் இருக்கானா? இல்ல. அப்ப இஸ்லாம் எதையெல்லாம் வன்மையா கண்டிச்சிருக்கோம் அதில் சர்வ சாதாரணமாக செஞ்சிருவோம். எதுல தெரியுமா சந்தேகம் கேட்போம்? எது சந்தேகம் கேட்போம்? இந்த தஸ்பீஹ் தொழுக தொழலாமா? அங்கதான் ஒரு இஸ்லாத்தினுடைய பற்றுதல். வாரத்தில் 2 நோம்பு வைக்கலாமா? 10 ரூபா தர்மம் கொடுக்கலாமா? சந்தேகம் எதுலதான் வரும்? அதுலதான் வரும். எதெல்லாம் தெளிவா செய்யாதீங்கன்னு சொல்லிட்டோமோ அதுல சந்தேகம் வராது. அதை கண்டிப்பா செஞ்சிடுறது. அதை கண்டிப்பா என்ன செஞ்சிடுறது? செஞ்சே தீர்றது. நம்ம புரியுதா உங்களுக்கு? அது இன்னும் சில கூத்து நடக்கும். என்ன கூத்து? அந்த கல்யாணம் அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்கு கண்டிப்பா பொண்ணு வீட்டுல இருந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாமிக்கெல்லாம் இங்க இருந்து பூ போகணும். அது அப்படி நடக்கா? அதுதான் இல்லை. நம்ம ஊர்ல சில ஊர்ல என்ன இருக்கு? பூ கொடுக்கிற நிகழ்ச்சின்னு ஒரு நிகழ்ச்சி என்ன செய்வாங்க? புரியுதா உங்களுக்கு? தஞ்சாவூர் சைடுல அந்த மாதிரி சைடுகள் உண்டு பூ கொடுக்கிற நிகழ்ச்சி. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு 1000 லட்சம் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறது? எல்லா வீட்டுக்கும் பரிமாறுறது. அது மாதிரி என்ன செய்யறது? கல்யாணத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன். அது எங்க இருக்குன்னு தெரியல. புரியல? மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன். இப்போ இதெல்லாம் என்ன இஸ்லாத்துல? இப்போ ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு நீங்க முழுமையா கட்டுப்படுங்க, அதில் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. சரி பரவாயில்ல இந்த ஒரு வாட்டியா ரைட் போட்டோம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கக்கூடாது, போய்கிட்டே என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. அப்போ இஸ்லாத்துக்கு முடிந்த அளவிற்கு முழுமையாக கட்டுப்படுங்க. சரியான முறையில் தொழுகை என்ன செய்யுங்க, நிலைநாட்டுங்க, நிறைவேற்றுங்க. அது மாதிரி என்ன செய்யறதுங்க, இந்த தெருக்களில் நிற்கக்கூடிய நேரங்களில், வெளியே போகக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்த அந்த உரிய ஒழுக்க ஆடை முறைகள் என்ன செய்யுங்க, சரியான முறையில் பின்பற்றுங்க. இன்ஷா அல்லாஹ். உள்ள யாரும் அது ஏதோ பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. யாரு இப்போ? யாரும் அது